அதே போன்று இன்று இருக்கக்கூடிய பல நிதி நிறுவனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஷபாபாக இருக்கட்டும், ஐஏஆரோ இருக்கட்டும், இது போன்ற இன்னொரு நிதி நிறுவனங்களின் நிலை இன்று என்ன இருக்கிறது? ஒரு காலத்திலே இலங்கையிலே ஏகத்துவத்தை சொல்ல முடியாத ஒரு கட்டம். ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று தொப்பி இல்லாமல் தொழுதால் அடிதடி, விரலை அசைத்து தொழுதால் விரல் உடைக்கப்பட்ட சமாச்சாரங்கள், நெஞ்சிலே தக்பீர் கட்டினால் பள்ளியை விட்டும் துரத்தப்பட்ட அந்த கொடுமைகள், இதுவெல்லாம் இந்த நாட்டிலே இன்று வரைக்கும் நடைபெறுகிறது. குராஃபிகளினால், தரீக்காவாதிகளினால், இன்ன பிற இயக்கங்களினால் இந்த ஏகத்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக இது போன்ற கலாச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் யாரெல்லாம் சுன்னாக்களை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் இலங்கை நாட்டிலே பிதுஅத்தை வளர்க்கிறார்களோ, அந்த பிதுஅத்தை எதிர்ப்பதற்கு களம் இறங்க கடமைப்பட்ட இந்த ஏகத்துவவாத நிறுவனங்கள் எல்லாம் காசை அடிப்படையாக வைத்து, பணம் தேவை, 10 ப்ராஜெக்டை பாஸ் பண்ணினால் 10 லட்சம் சாக்குக்குள் போட்டுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஊழல், பணத்தாசை, உலகாசை காரணமாக யாருக்கெல்லாம் பள்ளிகளை கட்டிக் கொடுக்க கூடாதோ அவர்களுக்கெல்லாம் இன்று பள்ளிகளை கட்டிக் கொடுப்பதை பார்க்கலாம். இலங்கையிலே நீங்கள் சென்று பாருங்கள். இந்த புத்தள மாவட்டம், மன்னார், வடபுல ஏரியாக்கள், கிழக்கு மாகாணம், இது போன்ற இலங்கையின் மூலை முடுக்கெல்லாம் சென்று பாருங்கள். ஷபாவினுடைய பள்ளி இல்லாத ஒரு ஊரை பார்க்க முடியாது. ஐஏஆரோவுடைய பள்ளி இல்லாத ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். நல்ல வேளை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுவது கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அந்த கட்டிய ஆலயங்களை நிர்வகிப்பவர்கள் யார்? யாருடைய கையிலே அந்த பள்ளிவாசல்களை நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள்? குர்ஆன் சுன்னாவை எதிர்க்கக்கூடிய கூட்டத்தின் கையிலே. ஏகத்துவத்தை கருவறுக்க வேண்டும் என்று களத்திலே கச்சை கட்டி இறங்கி கவனத்தோடு செயற்பட்டு வருகிறார்களே, அந்த அசத்தியவாதிகளுக்கும் அந்த பிதுஅத்துவாதிகளுக்கும் பள்ளிவாசல்களை நீங்கள் இன்று கட்டி கொடுத்து தாரை வார்க்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை எச்சரித்தார்கள்? லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், யாரெல்லாம் பிதுஅத்து செய்யக்கூடியவர்களுக்கு பள்ளிவாசலிலே புகலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களே, அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி சென்று இன்று பிதுஅத்வாதிகளுக்கு நீங்கள் உங்கள் பணத்தில் பள்ளிவாசல்களை கட்டி தாரை வார்த்து கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியுமா? ஷபாபை தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியுமா? ஐஏஆரோவை தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியுமா? ஜேஎஸ்எம்ஐ தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியுமா? இவர்களோடு கூட்டி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய ஏசிடிஜியை தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியுமா? பொதுமக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏராளமாக அடுக்கிக் கொண்டு போகலாம். தெய்வலையிலே அண்மையிலே பிரச்சனை வருகிறது. பள்ளிவாசலுக்கு எதிராக பிக்குமார்கள் ஒன்று திரண்டு ஒரு அராஜகம் செய்கிறார்கள். பிரச்சனை வந்தவுடன் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு திராணியற்ற ஷபாப் என்ன செய்கிறது? பொதுமக்களின் விருப்பத்திற்கு மாற்றமாக பள்ளிவாசலை விற்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகம் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசலிலே எஸ்எல்டிஜே உலமாக்களுக்கு ஒரு உரையை கொடுத்ததற்காக அந்த பள்ளியினுடைய இமாம் உடனடியாக இடைநிறுத்தப்படுகிறார். அந்த அளவுக்கு ஒரு கொள்கையற்ற கும்பலாக, கொள்கையில் உறுதியற்றவர்களாக ஜம்மியத்து ஷபாப் மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் யார்? தௌஹீத் போர்வை போர்த்தி இந்த சமுதாயத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இது போன்று பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் சில உதாரணங்களை மட்டும் காட்டி நான் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஜேஎஸ்எம் அவர்கள் உண்மை உதய பத்திரிகையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டிலே ஒரு வட்டி கம்பெனியாக செயற்பட்டதுதான் செலிங்கோ ப்ராஃபிட் ஷேரிங். இந்த செலிங்கோ என்பது ஒரு வட்டி தொழில் செய்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை ஜம்மியத்துல் உலமா என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதற்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். எப்படி? இந்த செலிங்கோ அது வட்டி அல்ல, அது ஒரு இஸ்லாமிய அமைப்பில் செயற்படுகிறது என்று ஜம்மியத்துல் உலமா ஒரு போலியாக அறிக்கை விடுக்கிறார்கள். அந்த வட்டி கம்பெனியை மீள் பார்வை என்ற உண்மை உதயம் என்ன செய்கிறது? 2006 ஆகஸ்ட் மாத உண்மை உதயத்திலே அவர்கள் அதற்கு விளம்பரம் கொடுக்கிறார்கள். இலங்கையிலே எந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா நிரந்தர நரகத்துக்குரிய பாவமாக சொல்கிறானோ அந்த பாவத்திற்கு விளம்பரம் கொடுத்து இலங்கை நாட்டிலே வளர்க்கிற பணியை இந்த உண்மை உதயம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று தவ்வா அணுகுமுறையிலே நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டணும். என்ன? விவாதம் செய்யக்கூடாது. யாரெல்லாம் அசத்திய கருத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? விவாதம் கூடாது, விவாதம் ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர் மேடை போட்டு விவாதம் செய்திருக்கிறார்களா என்ற கருத்தை சொல்கிறார்களே,
குராஃபியல் சொன்னார்கள், கணக்கெடுக்க தேவையில்லை. இன்று யார் சொல்கிறார்கள்? தௌஹீத்வாதிகள் சொல்கிறார்கள். எதிலே சொல்கிறார்கள்? சத்திய குரலிலே 2011 ஆண்டு ஜூன் மாத சத்திய குரலில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது. அந்த கட்டுரையுடைய பேர் என்ன தெரியுமா? விவாத மேடைகளாகும் தௌவா களங்கள். விவாத மேடைகளாகும் தௌவா களங்கள். ஒரே ஒரு பந்தியை வாசித்து காட்டுகிறேன். விவாத மேடைகளின் விவாதங்கள் புரிந்து நாம் என்ன மார்க்க தெளிவு பெற்றோம்? தெளிவு பெறுவது ஒரு புறம் இருக்க, இருந்த தெளிவிலும் இருமனதாகி அமல் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகிறோம். அவர்கள் சரியா, இவர்கள் கூறுவது சரியா என்று மனம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம். இதுவரையில் நாம் கண்ட விவாத மேடைகளில் என்ன மார்க்க தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது? விவாதம் புரிந்த இரு தரப்பினரும் விவாதத்திலே விவகாரத்தை விடுகிறார்களே அல்லாமல் முடிவாக ஒரு தரப்பினரின் தீர்ப்பு தான் சரியென எவர் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு பந்தியை சொல்கிறார்கள். அதே போன்று ஆனால் அல்லாஹும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில் வாத விவாதங்கள் புரிவதற்கு ஒன்றுமில்லை. அது தெளிவான ஒரு மார்க்கம். அல் குர்ஆன் எப்படி தெளிவாக உள்ளதோ அது போன்று உண்மையான நபிமொழிகளும் தெளிவாகத்தான் உள்ளது. வாதங்களும் பிரதிவாதங்களும் உலக நடப்புகளில் தான் வரும். உலக நடப்புகளில் வரும் விவகாரங்களுக்கு தான் விவாதங்கள் புரிந்து வெற்றி பெற வேண்டும் என்பது மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட விடயங்களில் தான் என்று இந்த கட்டுரையை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். விவாதம் செய்ய வேண்டாம், விவாதம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் விவாதம் அந்த வார்த்தையோடு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேடை போட்டு விவாதம் செய்தார்களா, சஹாபாக்கள் விவாதம் செய்தார்களா என்று ஏசிடிஜேயை எங்களோடு விவாதிக்க வாருங்கள். சூனியம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, கரண்டைக்கு கீழ் அணியக்கூடாது என்று சொல்கிறீர்களே, சர்வதேச பிழைத்தான் சரி என்று சொல்கிறீர்களே, அல் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாது என்று சொல்கிறீர்களே, இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எங்களோடு விவாதியுங்கள் என்று அறைகூவல் விடுத்தால் அதை நின்று நிமிர்த்தி எதிர்கொள்வதற்கு திராணியற்ற கோழைகள் குராஃபிகள் பிடித்த அதே கொடியை தூக்கி பிடிக்கிறார்கள். என்ன கொடி? விவாதம் கூடாது, விவாதம் ஹராம் என்ற அந்த கொடியை தூக்கி பிடிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் பார்த்தோம், தௌவா களத்திலே இருக்கக்கூடிய தவறான அணுகுமுறைகள் ஒன்று என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு. எல்லோரும் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருங்க, எல்லா அனாச்சாரத்தையும் செய்து கொண்டிருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாயிருப்போம். கூட்டுதுவா கேட்கிறோம், கூட்டுதுவா ஓது, கத்தம் கொடுக்கிறோம், கத்தம் கொடு, சீதனம் எடுக்கிறோம், சீதனம் எடு, எல்லாத்தையும் எல்லாரும் செய்யுங்க. வேற்றுமையில் ஒற்றுமைப்படுவோம், முரண்பாட்டில் உடன்பாடுபடுவோம். இது யார் ஒரு காலத்தில் சொன்னார்கள்? ரஷீத் ரிலா என்ற கிறுக்கன் சொன்னான். இஹ்வானுல் முஸ்லிமீனுடைய ரஷீத் ரிலா என்ற கிறுக்கன் சொன்னான். ஹசனுல் பன்னா என்று சொல்லக்கூடியவர் அதை வாந்தி எடுத்தார். இலங்கையில் அவர்களுடைய முக்கல்லிதிகள் அதை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இஹ்வான் பிரச்சாரம் செய்கிறது, ஜமாத்தே இஸ்லாமி பிரச்சாரம் செய்கிறது. இன்று யார் அதை வாந்தி எடுக்கிறார்கள்? தௌஹீத் பேசியவர்கள், ஒரு காலத்தில் தௌஹீதை மேடைகளில் முழங்கியவர்கள் இன்று அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோஷத்தை ஏந்தி பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யார் தெரியுமா ஏந்தி பிடித்திருக்கிறார்? இந்த படத்தை பார்த்தால் விளங்கும். இலங்கையிலே ஷபாபினுடைய பிரதி பணிப்பாளர் தாசிம் மௌலவி அவர்கள். யார் இவர்? இலங்கையிலே எப்படி அறிமுகமாயிருக்கிறார்? ஒரு தௌஹீத்வாதி என்று அறிமுகமாயிருக்கிறார். ஜம்யத்து உலமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான அமைப்பு. ஜம்யத்து உலமா என்பது ஒரு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. அதை நாங்கள் நிரூபிக்க முடியும், அதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய அந்த அமைப்பிலே ஒரு பதவியை தக்க வைப்பதற்காக அந்த அமைப்பிலே பேர் சேர்கிறார். அந்த அமைப்பில் இருந்து கொண்டு விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய பத்திரிகைக்கு 2010 ஜூன் அன்று அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியுடைய தலைப்பு என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு, இதுவே ஜம்யத்துல் உலமாவின் நிலைப்பாடு. யார் இந்த பேட்டியை கொடுக்கிறார்? ஜம்யத்து ஷபாபினுடைய பிரதி பணிப்பாளராக இருந்த தாசிம் மௌலவி அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே தௌவா அணுகுமுறைகளில் தௌஹீத்வாதிகள் எப்படி தடம் பிறண்டு செல்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அண்மை காலமாக இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இஸ்மாயில் சலஃபி எடுத்திருக்கிறார், ஜேஎஸ்எம் எடுத்திருக்கிறது, ஏசிடிஜே எடுத்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லி ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய அல்லாஹ்வின் தூதருக்கு சூனியம் செய்யப்பட்ட நபிமொழியை இவர்கள் மறுக்கிறார்கள்.
ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுக்கும் மூத்தசிலாக்கள் காதியானிகள் என்று ஒரு குற்றத்தை சுமத்தி எங்களை எதிர்ப்பதில் களமிறங்கி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த கொள்கை எப்பொழுது இருந்து இவர்கள் எடுத்தார்கள்? பிஜே அவர்கள் அல்லது டிஎன்டிஜே சேர்ந்த அமைப்பு ஹதீஸ்களை மறுக்கும் இந்த நிலைப்பாடு, குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்ற இந்த நிலைப்பாடு இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவா? சூனியத்தினால் அல்லாஹ்வின் தூதருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்ற அந்த நிலைப்பாடு இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவா? இல்லை. 2001ஆம் ஆண்டு பிஜே உடைய தர்ஜுமா வெளியிடப்படுகிறது. அந்த தர்ஜுமாவிலே அல்லாஹ்வின் தூதருக்கு சூனியம் செய்யப்படவில்லை என்ற கருத்து அவர் எழுதுகிறார். அதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறார். எப்பொழுது? 2001ஆம் ஆண்டு. 2003ஆம் ஆண்டு உண்மை உதயத்திலே 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத உண்மை உதயத்திலே இஸ்மாயில் சலஃபி அந்த தர்ஜுமாவை விளம்பரப்படுத்துகிறார். எந்த தர்ஜுமாவை? இன்று எந்த ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து எங்களை எதிர்க்கிறாரோ, சூனியத்தை இல்லை என்கிறார்கள், குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லி ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் செய்கிறாரே, அந்த தர்ஜுமாவை 2003ஆம் ஆண்டு விளம்பரம் செய்கிறார். திருக்குர்ஆன், குர்ஆன் அறிமுகம், மூலம், தமிழாக்கம், விளக்கம், அட்டவணை, தமிழாக்கம் பி ஜைனுலாப்தீன் வெளிவந்து விட்டது என்று அந்த தர்ஜுமாவை அவர் விளம்பரம் செய்வது மட்டுமல்ல, அந்த உண்மை உதயத்திலே தமிழில் இன்னும் ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பு தேவையா என்று பிஜே உடைய அந்த தர்ஜுமாவை வாழ்த்தி அதை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்லி பாராட்டி ஒரு கட்டுரையை பிரசுத்திருக்கிறார். இது 2003ஆம் ஆண்டு. அப்ப 2003 வரைக்கும் 2 ஆண்டு, 2001, 2002, 2003 இந்த 3 வருடங்களும் பிஜே உடைய கருத்து இவருக்கு தெரியாமல் அல்ல, சூனியத்தை மறுக்கிறார் என்ற கருத்து தெரியாமல் அல்ல, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அறிந்தும் ஏற்றுக்கொண்டார், அறிந்தும் தான் உண்மை உதயத்தை விளம்பரப்படுத்தினார். எப்பொழுது எதிர்க்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? 2005ஆம் ஆண்டு இலங்கைக்கு பிஜே வந்த பிறகு ஒரு அறிக்கையை எழுதுகிறார். என்ன அறிக்கை? இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் ஊழல் செய்கிறார்கள், காசிலே கை வைக்கிறார்கள், பொது சொத்தை தன் சொத்தாக சுரண்டி வாழ்கிறார்கள். எனவே இதன் பிறகு நிதி நிறுவனங்களோடு எந்த உறவும் எனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டை பிஜே அவர்கள் 2005 வெளியிடுகிறார்கள். டிஎன்டிஜே அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது, எஸ்எல்டிஜேயும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது. அந்த நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பின்னால் தான் கண் திறக்கிறார்கள். அடடா, இதை எதிர்க்க வேண்டும். ஏன் எதிர்க்க வேண்டும்? வெளிநாட்டு பணம் எடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டால் எங்கள் வயிற்றிலே புலி கரைப்பதுதான், எங்கள் வயிற்றுக்கு அடிதான், எங்கள் வருவாய் இல்லாமல் போய்விடும். மௌலூது ஓதி ஒரு காலத்தில் எப்படி உலாபிகள் சம்பாதித்தார்களோ அது போன்று பள்ளிவாசல் கட்டி நாங்கள் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடும். எனவே என்ன செய்யலாம்? இதை எதிர்க்க வேண்டும், இந்த விமர்சனத்தை இல்லாமலாக்க வேண்டும். அதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கலாம்? சும்மா எதிர்க்க முடியாதல்லவா? தேடுகிறார்கள். அந்த தேடலின் ஒரு விளைவுதான் சூனியம் என்ற விஷயம், குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்ற விஷயம். இது கூட 3 வருடங்களாக அவர்களை ஒத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்துவிட்டு எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது போன்று பல சமாச்சாரங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியாக நாங்கள் பார்த்தோம் தௌவா அணுகுமுறை விவாதம். விவாதத்திற்கு அழைத்தால் அசத்தியவான்கள் சிங்கத்தை கண்டு கழுதை ஓடுவது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது போன்று ஓடுகிறார்கள். நம்மால் முடியாது. சில்மி ஓடுகிறார். பலவத்துறையை சேர்ந்த தாரு சலஃபை சேர்ந்த ஐயா சில்மி விவாதமா ஹராம் 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 ஓடுகிறார். அதே போன்று ஜமாத் இஸ்லாமி ஓடுகிறது, இக்வான்கள் ஓடுகிறார்கள். இன்று யார் ஓடுகிறார்கள்? ஏகத்துவத்தை சொன்னவர்கள் ஓடுகிறார்கள், தௌஹீதை முழங்கியவர்கள் ஓடுகிறார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய ஏத்தாளை கோட்டைக்குள் நுழைந்தும் உமர் அலியோடு விவாதிக்க தயார் என்று கோஷம் எழுப்பிய அன்சார் தப்லீகி ஏன் ஓடுகிறார்? இன்று ஓடுகிறாரா இல்லையா? 2 மாதங்களாக விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ரெஜிஸ்டர் போஸ்டிலே விவாத அழைப்புக்கான பதிவு தபால் அனுப்பி இருக்கிறோம். இதுவரைக்கும் பதில் இல்லை. விமர்சிக்கிறார். டிஎன்டிஜே, எஸ்எல்டிஜே என்பது ஒரு மதுஹப் என்று விமர்சிக்கிறார், முகல்லிதை என்று விமர்சிக்கிறார், மூத்தசிலா என்று விமர்சிக்கிறார், வழிகேடர்கள் என்று விமர்சிக்கிறார். அதை விவாதிக்கவா அப்பா? நாங்கள் மூத்தசிலா தான், நாங்கள் காதியானி தான், எந்த இளவாரத்தும் எந்த குற்றத்தையாவது நம் மீது போடு, அதை நிரூபி என்று சொல்கிறோம்.
அதை மக்கள் மன்றத்திலே அதை நீ சான்றுகளோடு நிரூபித்து காட்டு. இந்த கோடான கோடி மக்கள் எங்களை வழிகேடர்கள் என்று புரிந்து கொள்ளட்டுமே. எங்களை வழிகேடர்கள் என்று தெரிந்து எங்களை விட்டு ஒரு சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு கிடையாதா? அந்த அக்கறை இருந்தால் எங்களோடு விவாதிக்க வாருங்கள். உங்கள் கருத்தை முன்வைத்து எங்கள் கருத்து தவறு என்பதை நிரூபிங்கள் என்று அழைக்கிறோம். இதுவரைக்கும் பதிலில்லை. பதிலில்லை என்பது மட்டுமல்ல, நாங்கள் விவாதிக்க வர மாட்டோம் என்று மறுத்த அந்த கிளிப்பை உங்களுக்கு போட்டு காட்டுகிறது. எனவே இது போன்று இலங்கையிலே தௌவா களத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள், இந்த தௌஹீதினுடைய பெயரால் இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரு காலத்தில் தௌஹீதை சொன்னவர்கள் எல்லாம் இன்று அந்த தௌஹீத் என்ற அடிப்படையில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தடம் புரண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொன்னானே, நீங்கள் வலவுலா சப்பத்னாக்க, நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கரு இலையும் செய்யும் கலீலா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் வழிகட்டு பாதைக்கு நீங்களும் வீழ்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் எச்சரித்தானே. அந்த வழிகட்டை நோக்கி இன்று தௌஹீத் பெயர் தாங்கிகள் நாம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏகத்துவத்தை பொறுத்தமட்டிலே, இஸ்லாமிய அழைப்பு பணியை பொறுத்தமட்டிலே ஒரே ஒரு அடிப்படையை மட்டும் உள்ளத்திலே ஆழமாக விளைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்று சொன்னால் அது திருவேத குர்ஆனும் திருவேத குர்ஆனுக்கு முரண்பாடாத சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும்தான். அதற்கு மாற்றமான இஜ்மா, கியாஸ், சஹாபா, இமாம்கள் என்ற எதுவும் மார்க்கம் அல்ல. அது வழிகேடு என்பதை நாங்கள் முதலாவது பதிய வைக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த குர்ஆன் சுன்னாதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று நாங்கள் புரிந்தோமோ அந்த அடிப்படையை தயவு ராட்சியம் இல்லாமல் யார் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை, யார் பகைத்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த உறவுகள் அருந்து போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த மிகப்பெரிய பதவி என்னை விட்டு பறிபோனாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய கையில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொள்கைதான் முக்கியம், எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், எனக்கு சத்தியம் தான் முக்கியம் என்று இந்த சத்திய கருத்தை தயவுராட்சியம் இல்லாமல் சமுதாயத்திலே போட்டு உடைக்க வேண்டும். திருமலை குர்ஆன் சொல்வது போன்று பஸ்தாபிமா தூமர், நபியே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அந்த ஏவப்பட்டதை சமுதாயத்திலே போட்டு உடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் அலல் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் இறை தூதர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறு ஏதாவது ஒரு பணி இருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, முஹம்மதே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு தௌவா வழிமுறை என்ன? சத்தியத்தை தயவுதாட்சியம் இல்லாமல், மூடாமல், மறைக்காமல், மறுப்பாமல், எந்த உலக லாபமும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வது இப்ராஹிமுடைய வழிமுறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? இன்னா புராஉ மின்கும், அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், உங்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், கஃபர்னா பிக்கும், உங்களை நான் அடியோடு மறுக்கிறேன், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே வபதா பைனனா வ பைனக்கும் அதாவத்து வல் பக்தா வபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இதன் பிறகு என்றென்றும் வெறுப்பும் குரோதமும் தான் எஞ்சியிருக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தௌவா பிரச்சாரத்தை செய்தார்களே. ஒற்றுமையை பார்க்காமல், ஐக்கியத்தை பார்க்காமல், அவர் கோபிப்பார் இவர் கோபிப்பார் என்பதை பார்க்காமல், உலக நஷ்டத்தை பார்க்காமல், பதவி பறிபோகும் என்பதை பார்க்காமல், சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக கொள்கையை கூட எதிர்த்திருந்த, தன்னுடைய உறவை கூட, தகப்பனை கூட எதிர்த்திருந்தாரே, அதை உஸ்வத்துல் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்கிறார். நாளை மறுமையிலே உகாதியுடைய 7ஆம் பாகத்திலே வரக்கூடிய செய்தி, நாளை மறுமையிலே ஒரு சாதார் வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்பை செய்வான். உலகத்திலே யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதற்கு பின்னால் போங்கள் என்ற ஒரு அறிவிப்பு சொல்லப்படும். அந்த நேரத்தில் கல்லை வணங்கியவன் கல்லுக்கு பின்னால் செல்வான், சிலைகளை வணங்கியவன் சிலைகளுக்கு பின்னால் செல்வான். உலகத்தில் எதையை வணங்கினானோ அதற்கு பின்னால் சென்று நரகத்திலே மக்கள் வீழ்வார்கள். உண்மையான மூமின்கள் மாத்திரம் எங்கும் செல்லாமல் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களிடம் ஒரு உருவம் எடுத்து வருவான். வந்து சொல்லுவான், எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? அந்த மூமின்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பு வரும் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
அந்த நேரம் அல்லாஹ் தஆலா சொல்வான், அனராப், நான் தான் உங்கள் இறைவன் வந்திருக்கிறேன், எனக்கு பின்னால் வாருங்கள் என்று அழைப்பான். அந்த மூமின்கள் சொல்வார்கள், முடியாது, நாங்கள் வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம் தெரியுமா? உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது இந்த மறுமையுடைய தேவையை விட உலகத்தில் இந்த மனிதர்களிடம் நிறைய தேவைகள் எங்களுக்கு இருந்தது. உற்றார் என்ற தேவை, வாப்பா என்ற தேவை, உம்மா என்ற தேவை, கொடுக்கல் வாங்கல் தேவை, ஆயிரக்கணக்கான தேவைகள் எங்களுக்கு இருந்தன. ஆனால் ஒட்டும் வைக்காமல் உணவும் வைக்காமல் அவர்களை நாங்கள் பிரிந்து தடுத்து வாழ்ந்தோம். எதற்காக தெரியுமா? இந்த கொள்கைக்காக. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதற்காக உறவுகளை கூட எதிர்த்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். இந்த மறுமையில் வந்து கூலி வரக்கூடிய இந்த நாளில் நின்று கொண்டு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உனக்கு பின்னால் நம்பி கை சேதத்தை பெறுவதற்கு நாங்கள் தயாரில்லை, வரமாட்டோம் என்று மறுப்பார்கள். அல்லாஹ் தஆலா இரண்டாவது ஒரு உருவம் எடுத்து தன்னை அறிந்து கொள்ளும் விதத்தில் வந்து அனராப், நான் தான் உங்கள் இறைவன் என்று சொல்லுவான். அந்த உண்மையான மூமின்கள் நீதான் இறைவன் என்பதை கேட்டு சுஜூதிலே வீழ்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அந்த கொள்கையுறுதி எங்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தௌஹீத்வாதியுடைய அடி உள்ளத்திலும் பசுமரத்து ஆணி போல் விதைக்கப்பட வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு கொள்கைவாதியாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் எந்த செல்வாக்குள்ளவன் என்னை எதிர்த்தாலும் அவனை எதிர்த்திருப்பேன் என்ற அந்த கொள்கை உறுதி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான கொள்கைவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹப்பலில்லா வ அபுகலில்லா வ அல்காலில்லா வ மனாலில்லா ஃபகத் இஸ்தக்மல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக அன்பு கொண்டு, அல்லாஹ்வுக்காக பகைத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் மறுத்து வாழ்கிறாரோ ஃபகத் இஸ்தக்மல ஈமான், அவனுடைய ஈமான் முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. அல்லாஹ்வுக்காக வெறுக்கிற அந்த உணர்வு எங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். கொள்கைக்கு மாற்றமா? ஷியாவுக்கு ஆதரவா? விதத்தை ஆதரிக்கிறாயா? பழைய பல்லவைகளை தூக்கி பிடிக்கிறாயா? வழிகாட்டின்பாய் செல்கிறாயா? நீ எந்த பெரிய உலமாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் எதிர்க்கிறேன், உன்னை நான் பகைக்கிறேன் என்ற அந்த உணர்வுதான் உண்மையான ஈமானின் வெளிப்பாடு என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார். எனவே அந்த தௌவா அணுகுமுறை, ஒளிவு மறைவற்ற அந்த தூய்மையான குர்ஆன் சொல்லக்கூடிய தௌவா அணுகுமுறையை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் யாரெல்லாம் சத்திய களத்திலே இன்று தங்களை தௌஹீத்வாதி என்று அடையாளப்படுத்துகிறார்களோ அதனுடைய இறுதி சான்றாக விவாதத்தை விட்டு யாரெல்லாம் விரண்டு ஓடுகிறார் என்பதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுகிறேன். அவங்க எஸ்எல்டிஜி அவங்க மேத்தான் உங்களுக்கு விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, நீங்க ஏலான்னு சொன்னீங்களா? அது என்னோட விவாதிக்கிறது டைம் வேஸ்ட் இல்ல, அவங்க நெட்ல போட்டிருக்காங்களாம். நெட்டில் ஓடி எனக்கு இந்த சும்மா டைம் வேஸ்ட் ஆக நான் விரும்பல. அங்க பல குற்றச்சாட்டு வைக்காங்க, நீங்க ரூம் அவியல குற்றச்சாட்டுகள் தான் அவியலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது விரும்பினதை பேசுறதுக்கு அது கணக்கே கிடையாது. இல்ல கொஞ்சம் பேசுனீங்க மக்களுக்கு கொஞ்சம் உண்மையை தெளிவா. அதான் எனக்கு கணக்கே இல்லைம்மா, விட்டு பிடிச்சுமா டைம் வேஸ்ட் மேன். அண்ணன் பிஜேட கருத்தை தாண்டி அங்கே ஒன்று செல்ல ஆராய்ச்சி கிடையாது. பிஜேக்கு பின்னால இருக்கிறார்களுக்கு பிஜே ஆய்வு செய்யறாரு, அது வேற விஷயம். பிஜேக்கு இந்த இங்க இருக்கிறவர் அவர் என்ன அதை சரியாண்டு அதுக்காக வாதுறார்கள் மதுஅபுக்காரன் மாதிரி. எனவே அவங்களுக்கு ஒரு ஆறு என்ன கருத்து படவும் மாட்டாது, விளங்கவும் மாட்டாது. அவங்களுக்கு அவர் சொல்லதான் வேத வசனம், பேருக்கு சொல்லதான் அவர் செல்ற. அதனால தேவையில்லை, அதனால அந்த டைம் வேஸ்ட் மேன். இதுல பத்தி பேச உங்களுக்கு எது அக்கண்டு தென்படுதோ அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு பாருங்க, ரெண்டு ஆய்வையும் பாக்குறோம், உங்களுக்கு நியாயமாப்படுறத பின்பற்றுங்க, முடிஞ்சு. அதுக்கு அங்கால திரும்ப திரும்ப பேசுறதே வேஸ்ட். இதனோட பேசணும், அந்த சப்ஜெக்ட் பேசணும். எனக்கு 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 என்ன பின்பற்றி எனக்கு ஒரு குரூப் எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு அக்கண்டு தென்படுறதோ உங்களுக்கு தெரிஞ்சதை எத்தி வைங்க, எல்லாம் எத்தி வைக்க அவங்களை விரும்பி நான் திரும்புறதுல இல்லாட்டி கூடுறோம், அது பிரச்சனை இல்லை. நம்ம சுருக்கமாக இப்ப என்னன்னு சொன்னா இப்ப விவாதம் செய்யலாமா செய்ய இயலாத இஸ்லாத்துல அவைகளோட விவாதிக்கிறதே வேஸ்ட். அவங்களோட விவாதிக்கிறல்ல, விவாதிக்கிற சப்ஜெக்ட் இதுவும் அல்ல. இதெல்லாம் விவாதிச்சுக்கிற சண்டை பிடிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. இல்ல மோல இப்ப எந்தெந்த இது மசாயில்கள், இது மசாயில்கள், இது எல்லாம் ஒருவர் தன் ஆய்வு முடிஞ்ச விஷயம். உமராலியா இது நீங்க கூப்பிட்டீங்க தானே மோல, அது வேற. அது வழிகேட்டு அடிப்படையா கொள்கையாக கொண்டு இருக்கிற ஒரு சமூகத்தோட விவாதிக்கிறதுக்கும் இது மசாயில்கள்ல தன்னுடைய ஆய்வு வைக்கிறதுக்கும் வித்தியாசம். இதுக்கு இடையில உள்ளாக்கள் உங்களை பொறுத்தவரை இதை நீங்க அதிசயம் பின்பற்ற முன்னோக்கத்தில் இருக்கிற நீங்க அப்படி ஒரு கொள்கை உங்கள்கிட்ட இருந்தா நீங்க ரெண்டு பேருடைய ஆய்வு எடுத்து பாக்குறது உங்களுக்கு நியாயமாப்படும். அதுதானே
கருத்து பரிமாறுறது ஒன்று இருக்கு. ரெண்டாவது மற்றவங்களோட கருத்து தெரிவித்து அந்த கருத்தை தெரிவிக்கிறோம் மற்றவங்களோட கருத்தை அறிஞ்சு. எனவே நான் மற்றவங்களோட கருத்தை அறிஞ்சிக்கு நான் அதுல உள்ள ஞானப்படாதால சொல்லுறேன். இது அவங்களுடைய வேலைக்கு எனக்கு டைம் பேச அதை பத்தி நீ கேட்க இம்மோ நாங்க அதே என்ற கோல்வாணி கேட்டேன். அவங்களோட வேலைக்கு எனக்கு 7 ஆண்டு சொல்லிட்டேன். எனக்கு 7 அப்படியே பெரிய அறிவாளிகள் 7 முடிஞ்சு சும்மா டைம் பேசுமா இன்னும் அவங்கள பத்தி பேசுறதே வேஸ்ட். அது கொஞ்சம் காலம் போன அவள் அங்கே சின்ன பிள்ளை தன்மையான ஆட்கள் இது ஒரு வேலை இன்னொன்று ஒரு கேள்வி உண்டு. அந்த நம்மளுடைய இந்த இல்ல சும்மா சாதாரண கவியில தோதுக்கு தேவையில்லை நமக்கு. நான் காய்ச்சாலும் வேஸ்ட். அவங்க வேணா இப்ப அதாவது அக்கரைப்பட்டை சேர்ந்த அன்சார் தபீகி அவர்கள் அவரிடம் கோல் பண்ணி ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நெஞ்சிலே தக்பீர் கட்டு சொன்னா கேள்வி கேட்கிறார். அதை பலகீனம் என்று சொல்கிறார். அப்போது 2வது கேள்வி கேட்கப்படுகிறது. SLTJ உங்களை வாதத்துக்கு அழைத்திருக்கிறார்களே, அதற்கு நீங்கள் போகக்கூடாதா? அவர்களோடு வாதம் செய்வது சுத்த வேஸ்ட், அது டைம் வேஸ்ட், அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்கிறார். மக்களுக்கு தெளிவை கொடுக்கலாமே, அதற்காக வேண்டி போகலாமே. இல்லை, நான் போக மாட்டேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை என்று அன்சார் தப்லீகி அவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய வாக்குமூலத்தை தான் நீங்கள் இப்போது கேட்டீர்கள். எனவே இது போன்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலன் என்பது போன்று இந்திய தௌவா களத்திலே இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ போர்வையை தௌஹீத் போர்வையை போர்த்திருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இன்று SLTJ என்ற எங்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நப்பாசையில் அசத்தியத்தோடு அப்படியே கைகோர்த்து வழிகேட்டின்பால் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதரையும் அருமை சஹாபாக்களையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த யூதர்கள் எந்த கிறிஸ்தவர்கள் இணை வைப்பாளர்களோடு கூட்டணி சேர்ந்தார்களோ அது போன்று எல்லா குராபத்துகளோடும் கூட்டு சேர்ந்தாவது இந்த ஏகத்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தௌஹீத்வாதிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே இவர்களின் உண்மை முகத்தை நீங்கள் அறிந்து அவர்களின் கருத்துக்களை நீங்கள் தெரிந்து முடிந்தால் அவர்களை சமுதாய மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எங்களோட விவாதம் புரிய வைத்து இவர்கள் யார் என்பதை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த 6 தினங்களாக இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த கருத்துகளில் ஏதாவது தவறான கருத்துக்களை யாராவது கண்டிருந்தால், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயங்களில் இது பொருத்தமற்றது என்று நீங்கள் யாராவது கருதுவீர்கள் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்களை நீங்கள் சம்பந்தப்பட்ட எங்களிடம் அதை முதலாவதாக முன்வைக்குமாறும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் நியாயங்கள் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்பதை அறிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக
அறிந்தும் ஏற்றுக்கொண்டார், அறிந்தும் தான் உண்மை விடயத்தை விளம்பரப்படுத்தினார். எப்பொழுது எதிர்க்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? 2005ஆம் ஆண்டு இலங்கைக்கு பிஜே வந்த பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அறிக்கை? இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் ஊழல் செய்கிறார்கள், காசிலே கை வைக்கிறார்கள், பொது சொத்தை தன் சொத்தாக சுரண்டி வாழ்கிறார்கள். எனவே இதன் பிறகு நிதி நிறுவனங்களோடு எந்த உறவும் எனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டை பிஜே அவர்கள் 2005 வெளியிடுகிறார்கள். ENTJ அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது, SLDJயும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது. அந்த நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பின்னால் தான் கண் திறக்கிறார்கள். அடடா, இதை எதிர்க்க வேண்டும். ஏன் எதிர்க்க வேண்டும்? வெளிநாட்டு பணம் எடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டால் எங்கள் வயிற்றிலே புலி கரைப்பதுதான், எங்கள் வயிற்றுக்கு அடிதான், எங்கள் வருவாய் இல்லாமல் போய்விடும். மௌலூது ஓதி ஒரு காலத்தில் எப்படி உலாபிகள் சம்பாதித்தார்களோ அது போன்று பள்ளிவாசல் கட்டி நாங்கள் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடும். எனவே என்ன செய்யலாம்? இதை எதிர்க்க வேண்டும், இந்த விமர்சனத்தை இல்லாமலாக்க வேண்டும். அதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கலாம்? சும்மா எதிர்க்க முடியாதல்லவா? தேடுகிறார்கள். அந்த தேடலின் ஒரு விளைவுதான் சூனியம் என்ற விஷயம், குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்ற விஷயம். இது கூட 3 வருடங்களாக அவர்களை ஒத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்துவிட்டு எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது போன்று பல சமாச்சாரங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியாக நாங்கள் பார்த்தோம் தௌவா அணுகுமுறை என்ன? விவாதம். விவாதத்திற்கு அழைத்தால் அசத்தியவான்கள் சிங்கத்தை கண்டு கழுதை ஓடுவது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது போன்று ஓடுகிறார்கள். விவாதமா? நம்மால் முடியாது. சிறுமி ஓடுகிறார். பலவத்துறையைச் சேர்ந்த தாரு சலஃபை சேர்ந்த அம்யா சிறுமி விவாதமா? ஹராம் 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 ஓடுகிறார். அதே போன்று ஜமாத்தே இஸ்லாமி ஓடுகிறது, இக்வான்கள் ஓடுகிறார்கள். இன்று யார் ஓடுகிறார்கள்? ஏகத்துவத்தை சொன்னவர்கள் ஓடுகிறார்கள், தௌஹீதை முழங்கியவர்கள் ஓடுகிறார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய ஏத்தாளை கோட்டைக்குள் நுழைந்தும் உமரடியோடு விவாதிக்க தயார் என்று கோஷம் எழுப்பிய அன்சார் தப்லீகி ஏன் ஓடுகிறார்? இன்று ஓடுகிறாரா இல்லையா? 2 மாதங்களாக விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ரெஜிஸ்டர் போஸ்டிலே விவாத அழைப்புக்கான பதிவு தபால் அனுப்பி இருக்கிறோம். இதுவரைக்கும் பதில் இல்லை. விமர்சிக்கிறார். TNTJ SLTJ என்பது மதுஹப் என்று விமர்சிக்கிறார், முகல்லிதி என்று விமர்சிக்கிறார், மூத்தசிலா என்று விமர்சிக்கிறார், வழிகேடர்கள் என்று விமர்சிக்கிறார். அதை விவாதிக்கவா அப்பா? நாங்கள் மூத்தசிலா தான், நாங்கள் காதியானி தான், எந்த இளவாரத்தும் எந்த குற்றத்தையாவது நம் மீது போடு, அதை நிரூபி என்று சொல்கிறோம். அதை மக்கள் மன்றத்திலே அதை நீ சான்றுகளோடு நிரூபித்து காட்டு. இந்த கோடான கோடி மக்கள் எங்களை வழிகேடர்கள் என்று புரிந்து கொள்ளட்டுமே, எங்களை வழிகேடர்கள் என்று தெரிந்து எங்களை விட்டு ஒரு சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு கிடையாதா? அந்த அக்கறை இருந்தால் எங்களோடு விவாதிக்க வாருங்கள். உங்கள் கருத்தை முன்வைத்து எங்கள் கருத்து தவறு என்பதை நிரூபிங்கள் என்று அழைக்கிறோம். இதுவரைக்கும் பதிலில்லை. பதிலில்லை என்பது மட்டுமல்ல, நாங்கள் விவாதிக்க வர மாட்டோம் என்று மறுத்த அந்த கிளிப்பை உங்களுக்கு போட்டு காட்டுகிறது. எடுக்கும் வரைக்கும். எனவே இது போன்று இலங்கையிலே
தௌவா களத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் இந்த தௌஹீதினுடைய பெயரால் இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரு காலத்தில் தௌஹீதை சொன்னவர்கள் எல்லாம் இன்று அந்த தௌஹீத் என்ற அடிப்படையில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தடம் புரண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொன்னானே, நீங்கள் வலவுலா சப்பத்னாக்க நபியே, உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கித்த தர்கரு இலையும் செய்யும் கலீலா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் வழிகட்டு பாதைக்கு நீங்களும் வீழ்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் எச்சரித்தானே. அந்த வழிகட்டை நோக்கி இன்று தௌஹீத் பெயர் தாங்கிகள் நாம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏகத்துவத்தை பொறுத்தமட்டிலே, இஸ்லாமிய அழைப்பு பணியை பொறுத்தமட்டிலே ஒரே ஒரு அடிப்படையை மட்டும் உள்ளத்திலே ஆழமாக விளைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்று சொன்னால் அது திருவேத குர்ஆனும் திருவேத குர்ஆனுக்கு முரண்பாடாத சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும்தான். அதற்கு மாற்றமான இஜ்மா, கியாஸ், சஹாபா, இமாம்கள் என்ற எதுவும் மார்க்கம் அல்ல. அது வழிகேடு என்பதை நாங்கள் முதலாவது பதிய வைக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த குர்ஆன் சுன்னாதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று நாங்கள் புரிந்தோமோ அந்த அடிப்படையை தயவு தாட்சண்யம் இல்லாமல் யார் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை, யார் பகைத்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த உறவுகள் அருந்து போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த மிகப்பெரிய பதவி என்னை விட்டு பறிபோனாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய கையில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொள்கைதான் முக்கியம், எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், எனக்கு சத்தியம் தான் முக்கியம் என்று இந்த சத்திய கருத்தை தயவுதாட்சண்யம் இல்லாமல் சமுதாயத்திலே போட்டு உடைக்க வேண்டும். திருமுறை குர்ஆன் சொல்வது போன்று ஃபஸ்தாபிமா தூமர், நபியே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அந்த ஏவப்பட்டதை சமுதாயத்திலே போட்டு உடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் ரசூலில் இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் இறை தூதர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறு ஏதாவது ஒரு பணி இருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, முஹம்மதே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு தௌவா வழிமுறை என்ன? சத்தியத்தை தயவுதாட்சண்யம் இல்லாமல், மூடாமல், மறைக்காமல், மறுப்பாமல், எந்த உலக லாபமும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வது இப்ராஹிமுடைய வழிமுறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? இன்னா புராஉ மின்கும், அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், உங்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், கஃபர்னா பிக்கும், உங்களை நான் அடியோடு மறுக்கிறேன், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பகதா வபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இதன் பிறகு என்றென்றும் வெறுப்பும் குரோதமும் தான் எஞ்சியிருக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தௌவா பிரச்சாரத்தை செய்தார்களே. ஒற்றுமையை பார்க்காமல், ஐக்கியத்தை பார்க்காமல், அவர் கோபிப்பார் இவர் பகைப்பார் என்பதை பார்க்காமல், உலக நஷ்டத்தை பார்க்காமல், பதவி பறிபோகும் என்பதை பார்க்காமல், சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக கொள்கையை கூட எதிர்த்திருந்த, தன்னுடைய உறவை கூட, தகப்பனை கூட எதிர்த்திருந்தாரே, அதை உஸ்வத்துல் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்கிறார். நாளை மறுமையிலே உகாதியுடைய 7ஆம் பாகத்திலே வரக்கூடிய செய்தி, நாளை மறுமையிலே ஒரு சாதார் வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்பை செய்வார். உலகத்திலே யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதற்கு பின்னால் போங்கள் என்ற ஒரு அறிவிப்பு சொல்லப்படும். அந்த நேரத்தில் கல்லை வணங்கியவன் கல்லுக்கு பின்னால் செல்வான், சிலைகளை வணங்கியவன் சிலைகளுக்கு பின்னால் செல்வான். உலகத்தில் எதையை வணங்கினானோ அதற்கு பின்னால் சென்று நரகத்திலே மக்கள் வீழ்வார்கள். உண்மையான மூமின்கள் மாத்திரம் எங்கும் செல்லாமல் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களிடம் ஒரு உருவம் எடுத்து வருவான். வந்து சொல்லுவான், எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? அந்த மூமின்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பு வரும் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அனராப், நான் தான் உங்கள் இறைவன் வந்திருக்கிறேன், எனக்கு பின்னால் வாருங்கள் என்று அழைப்பான். அந்த மூமின்கள் சொல்வார்கள், முடியாது, நாங்கள் வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம் தெரியுமா? உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது இந்த மறுமையுடைய தேவையை விட உலகத்தில் இந்த மனிதர்களிடம் நிறைய தேவைகள் எங்களுக்கு இருந்தது. உற்றார் என்ற தேவை, வாப்பா என்ற தேவை, உம்மா என்ற தேவை, கொடுக்கல் வாங்கல் தேவை, ஆயிரக்கணக்கான தேவைகள் எங்களுக்கு இருந்தன. ஆனால் ஒட்டும் வைக்காமல், உணவும் வைக்காமல் அவர்களை நாங்கள் பிரிந்து தடுத்து வாழ்ந்தோம். எதற்காக தெரியுமா? இந்த கொள்கைக்காக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதற்காக, உறவுகளை
கூட எதிர்த்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். இந்த மறுமையில் வந்து கூடி வரக்கூடிய இந்த நாடு நின்று கொண்டு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உனக்கு பின்னால் நம்பி கை சேதத்தை பெறுவதற்கு நாங்கள் தயாரில்லை, வரமாட்டோம் என்று மறுப்பார்கள். அல்லாஹ் தஆலா இரண்டாவது ஒரு உருவம் எடுத்து தன்னை அறிந்து கொள்ளும் விதத்தில் வந்து அனலாம் நான் தான் உங்கள் இறைவன் என்று சொல்லுவான். அந்த உண்மையான மூமின்கள் நீதான் இறைவன் என்பதை கேட்டு சுஜூதிலே வீழ்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அந்த கொள்கை எங்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தௌஹீத்வாதியுடைய அடி உள்ளத்திலும் பசுமரத்து ஆணி போல் விதைக்கப்பட வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு கொள்கைவாதியாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் எந்த செல்வாக்குள்ளவன் என்னை எதிர்த்தாலும் அவனை எதிர்த்து நிற்பேன் என்ற அந்த கொள்கை உறுதி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான கொள்கைவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹப்பலில்லா வ அபுகலில்லா வ அல்தாலில்லா வ மனாலில்லா ஃபகத் இஸ்தக்மல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக அன்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக பகைத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் மறுத்து வாழ்கிறாரோ ஃபகத் இஸ்தக்மல ஈமான், அவனுடைய ஈமான் முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. அல்லாஹ்வுக்காக வெறுக்கிற அந்த உணர்வு எங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். கொள்கைக்கு மாற்றமா, ஷியாவுக்கு ஆதரவா, விதத்தை ஆதரிக்கிறாயா, பழைய பல்லவைகளை தூக்கி பிடிக்கிறாயா, வழிகேட்டின்பாய் செல்கிறாயா, நீ எந்த பெரிய உலமாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் எதிர்க்கிறேன், உன்னை நான் பகைக்கிறேன் என்ற அந்த உணர்வு தான் உண்மையான ஈமானின் வெளிப்பாடு என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டார். எனவே அந்த தௌவானி முறை ஒளிவு மறைவற்ற அந்த தூய்மையான குர்ஆன் சொல்லக்கூடிய தௌவானி முறையை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் யாரெல்லாம் சத்திய களத்திலே இன்று தங்களை தௌஹீத்வாதி என்று அடையாளப்படுத்துகிறார்களோ அதனுடைய இறுதி சான்றாக விவாதத்தை விட்டும் யாரெல்லாம் விரண்டு ஓடுகிறார் என்பதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுகிறேன். அதனால வளர்ச்சி வைத்து இருக்கிற போது என்ன அவற்றை வளமை அதாவது அக்கரைப்பட்டை சேர்ந்த அன்சார் தப்லீகி அவர்கள் கோல் பண்ணி ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நெஞ்சிலே தக்பீர் கட்டுவது சம்பா கேள்வி கேட்கிறார். அதை பலகீனம் என்று சொல்கிறார். அப்போது இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகிறது, எஸ்எல்டிஜே உங்களை வாதத்துக்கு அழைத்திருக்கிறார்களே, அதற்கு நீங்கள் போகக்கூடாதா? அவர்களோடு வாதம் செய்வது சுத்த வேஸ்ட், அது டைம் வேஸ்ட், அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்கிறார். மக்களுக்கு தெளிவை கொடுக்கலாமே, அதற்காக வேண்டி போகலாமே. இல்லை, நான் போக மாட்டேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை என்று அன்சார் தப்லீகி அவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய வாக்குமூலத்தை தான் நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். எனவே இது போன்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலன் என்பது போன்று இந்திய தௌவா களத்திலே இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ போர்வையை தௌஹீத் போர்வையை போர்த்திருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இன்று எஸ்எல்டிஜே என்ற எங்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நப்பாசையில் அசத்தியத்தோடு அப்படியே கைகோர்த்து வழிகேட்டின்பால் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதரையும் அருமை சஹாபாக்களையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த யூதர்கள் எந்த கிறிஸ்தவர்கள் இணை வைப்பாளர்களோடு கூட்டணி
கூட்டணி சேர்ந்தார்களோ அது போன்று எல்லா குலாபத்துகளோடும் கூட்டு சேர்ந்தாவது இந்த ஏகத்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தௌஹீத்வாதிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே இவர்களின் உண்மை முகத்தை நீங்கள் அறிந்து அவர்களின் கருத்துக்களை நீங்கள் தெரிந்து முடிந்தால் அவர்களை சமுதாய மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எங்களோட விவாதம் புரிய வைத்து இவர்கள் யார் என்பதை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த 6 தினங்களாக இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த கருத்துகளில் ஏதாவது தவறான கருத்துக்களை யாராவது கண்டிருந்தால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயங்களில் இது பொருத்தமற்றது என்று நீங்கள் யாராவது கருதுவீர்கள் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்களை நீங்கள் சம்பந்தப்பட்ட எங்களிடம் அது முதலாவதாக முன்வைக்குமாறும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் நியாயங்கள் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்பதை அறிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். சுபானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது